திருவாரூர் மாவட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 1,40,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலை அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். இக்கிராமத்தில் உரிய சாலை வசதி இல்லாமல் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகிறார். இதுபோன்று அசம்பாவிதம் நடக்கும் நேரங்களில் சிகிச்சை பெற செல்ல சாலை வசதி இல்லாததால் அக்கிராம மக்கள் உரிய சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை தேசிய சாலையில் அமைந்துள்ள தேவராஜ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் அருகே ஏற்கனவே உள்ள அரசு மதுபான கடை எதிரே 50 மீட்டர் தூரத்திற்குள் புதிதாக மதுபான கடை அரசு நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. புதிதாக அமைய உள்ள அரசு மதுபான கடையை வேறொரு இடத்தில் அமைக்க துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பாதாள சாக்கடை தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் மூடப்படாமல் கழிவுநீர் வெளியேறி வருவதால் நோய் பரவும் அபாயம் மற்றும் சிறு குழந்தைகள், பெண்கள், வாகன ஓட்டிகள் பள்ளங்களில் விழுந்து விபத்து நிகழும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருமங்கலம் நகர் பகுதியில் உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டை கொண்டு வர வேண்டாம் எனவும், உங்கள் கட்சியினர் வெளிநாட்டில் முதலீடு செய்திருக்கும் முதலீட்டை கொண்டு வந்தாலே போதும் என அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து பழங்காநத்தம் திருப்பரங்குன்றம் வழியாக திருமங்கலம் செல்லும் சாலையில் அரசு பேருந்து ஒன்று சாலையில் வெள்ளை புகை கக்கியவாறு சென்றுள்ளது. இந்த பேருந்து சென்ற வழி முழுவதும் வெள்ளை புகை மூட்டமாக இருந்ததால் மற்ற வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஆரோக்கிய அன்னை திருத்தல ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அருள்மிகு பிரம்மசக்தி அம்மனும் சுடலை மாடை சுவாமியுமான இசக்கி அம்மனும் கூடிய வன்னியடி கோயிலுக்கு ஆவணி மத கொடை விழாவிற்கு நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் இருந்து நாகர்கோவிலுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் உலர் பழங்களால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட மலை அம்மனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 33 வார்டுகளிலும் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பள்ளிகளின் முன்பு நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகிறது. இதனால் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் மிகவும் அச்சத்துடன் உள்ளனர். எனவே உரிய அதிகாரிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.